தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. Hi Sai TV குட்டீஸ், வெல்கம் டு சுட்டீஸ் நேரம். நமக்கு பிடிச்ச காட் யாரு? பிள்ளையார். பிள்ளையார் பத்தின கதைகளை தான் நாம இந்த சுட்டீஸ் நேரத்துல பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கே, அது மறந்துடக்கூடாது இல்லையா? என்னன்னாக்க, இன்னைக்கு எந்த சுட்டீஸ் எல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க, உங்க எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு நம்ம எல்லாரும் விஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய சாய் டிவி சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரி, கதைக்குள்ள போகலாமா? பிள்ளையார் நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான காட், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல யாருக்கெல்லாம் பிள்ளையார் கோவில் இருக்கோ அங்க எல்லாம் போய் கண்டிப்பா ஒரு விசிட் பண்ணணும் இல்லையா? பிள்ளையார் அப்படிங்கிற பேர் எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அதுக்கு பதில் நான் சொல்லட்டுமா? பிள்ளை அப்படின்னாக்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்த குழந்தை, அதுதான் பிள்ளை. அந்த பிள்ளை நம்ம சாதாரண குழந்தைனாக்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அது யாரு? தெய்வ குழந்தை இல்லையா? அதனால சொல்லும் போது மரியாதையா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக பன்மை விகுதி சேர்த்து பிள்ளையார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வருமே, அப்ப கணபதினு சொல்றாங்களே அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்க. கரெக்டா? நான் அதுக்கும் பதில் சொல்லட்டுமா? கைலாசத்துல பாத்தீங்கன்னாக்க சிவபெருமானோட கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கரெக்ட், பூத கணங்கள் அப்படின்னு இருப்பாங்க, தெரியுமா? அந்த பூத கணங்களின் தலைவராக இருப்பவர் அப்படிங்கறதுனாலதான் கணபதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கணபதி தெரிஞ்சுட்டோம், பிள்ளையார் ரெண்டும் தெரிஞ்சாச்சு. கணராஜன் அப்படின்னு சொல்வது உண்டு. இந்த கணங்களின் அதிபதி ராஜாவாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதுனாலயும் கணராஜன் அப்படின்னு சொல்றது உண்டு. சரி, இன்னொன்னு கூட நாங்க கேள்விப்பட்டிருக்கோமே, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதோ சொல்லிட்டேன் பாருங்க, விநாயகர். நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல. இந்த விநாயகர் எப்படி இந்த பேர் வந்தது அப்படின்னாக்க, நாயகர் அப்படின்னாக்க தலைவர், நாயகினா தலைவி. இந்த நாயகர் தலைவி, வீணா இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். விநாயகர் அப்படின்னாக்க இவருக்கு மேல வேற யாருமே ஹெட் கிடையாது, தலைவர் கிடையாது அப்படின்னு அர்த்தமா. இப்ப நம்ம எவ்வளவு தெரிஞ்சிட்டோம்? பிள்ளையார்னா யாருன்னு தெரிஞ்சிட்டோம், கணபதி, விநாயகர். இப்ப எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப யார் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க இல்லையா? பிள்ளையார்னா யாரு, கணபதினா யாரு, விநாயகர்னா யாரு அப்படின்னு சொல்லிடுவீங்க. இந்த பிள்ளையார் கோபப்படுவாராம். அட, பிள்ளையார் ரொம்ப சிம்பிளான காடு, நம்ம கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வருவாரு, முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர், அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு, அவருக்கு கோபம் கூட வருமா அப்படின்னு தானே உங்களுக்கு சந்தேகமா இருக்கு? அதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்லட்டுமா? கண்டிப்பா உங்களையும் யாராவது கிண்டல் பண்ணா உங்களுக்கு கோபம் வரும் தானே? அதே மாதிரி பிள்ளையாரையும் ஒருத்தர் கிண்டல் செஞ்சாராம், அதனால பிள்ளையாருக்கு கோபம் வந்துடுச்சா? யாராவது எங்க பிள்ளையாரே கிண்டல் பண்ணது அப்படின்ற கதையை தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல போறேன் பாருங்க. நம்ம ஜெனரலா வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, சில சமயங்கள்ல மூணை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில போனீங்கன்னா நிலாவை நீங்க பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அம்மா அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது நம்ம பிள்ளையாருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவருக்கு ஏதாவது பூஜை பண்றோம் அப்படின்னாக்க நிறைய பிரசாதம் பண்ணுவோம். லட்டு பண்ணுவோம், அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுவோம், பொரி வைப்போம், அப்புறம் பாயசம் வைப்போம். அப்போ நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுத்து, சக்கரை பொங்கல், உங்களுக்கு எல்லாம் சக்கரை பொங்கல் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். சக்கரை பொங்கல் ஆரம்பிச்சு நிறைய பண்ணி விநாயகருக்கு நம்ம ஆஃபர் பண்ணுவோம், காடுக்கு ஆஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சிறந்த விநாயகர் பக்தர் இருந்தாராம். அவருக்கு எப்ப பாரு கண்ணு மூடினா பிள்ளையார் தான், கண்ணை திறந்தா பிள்ளையார் தான். எங்க வெளியில போனாலும் விநாயகரை மட்டுமே தான் ஞாபகம் இருக்குமா அவருக்கு. விநாயகரை மட்டும் வணங்கிட்டு தான் வெளியில போவாராம். நம்மளும் அப்படிதான் பண்ணணும், சரியா குட்டீஸ்? அதே மாதிரி அந்த பக்தர் விநாயகரை ஒரு நாளைக்கு பூஜைக்கு அழைத்தாராம். எப்படி இருக்கு? பூஜை எல்லாம் முடிந்ததும் அவருக்கு பிரசாதத்தை கொடுத்தாராம், நிறைய பிரசாதம். நாமும் அந்த பக்தர் மாதிரி தான் பூஜை எல்லாம் பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுக்கணும், ஆஃபர் பண்ணணும். இந்த பக்தர் என்ன பண்ணாராம், அழகா பிள்ளையார கூப்பிட்டாராம்.
கூப்பிட்டு நல்லா அழகா பூஜை பண்ணி நிறைய பிரசாதங்களை வச்சாராம். பிள்ளையாருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்து பிடிச்சது மோதகம், சுண்டல், லட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே, உங்களுக்கு எல்லாம் லட்டு பிடிக்குமா? நீங்களும் பாப்பீங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி லட்டுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பட்சணங்கள் எல்லாத்தையும் வச்ச உடனே விநாயகருக்கு ரொம்ப குஷியா போயிடுச்சான். அப்படியே எடுத்து இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, அப்படி லபக்குன்னு சாப்பிட்டு பக்கன்னு முழுங்க ஆரம்பிச்சுட்டாராம். சாப்பிட்ட உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ அவருடைய தொந்தி ஆல்ரெடி பெருசா இருக்கும் இல்லையா, இது சாப்பிட்ட உடனே இன்னும் பெருசா போயிடுச்சான். அவருக்கு அப்படியே திணற ஆரம்பிச்சுட்டாராம். நடக்கவே முடியலையா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நடக்க ஆரம்பிச்சுட்டாராம். அப்ப பாருங்க, ஆனாலும் நம்ம பிள்ளையாருக்கு ஃபுட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். மிகச்சிறந்த உணவு பிரியர் தான் நம்முடைய பிள்ளையார். அதனாலதான் பிள்ளையார் பூஜை பண்ணினாக்க அவருக்கு நல்ல டேஸ்டி ஃபுட்டு கொடுத்தாக்க அவருடைய அருள் அனுகிரகம் நமக்கு நிறைய கிடைக்கும். சரியா? அதனாலதான் எந்த சுவாமிக்குமே வந்து நம்ம பிரசாதங்கள் கொடுக்கும் பொழுது நாம டேஸ்ட் பண்ணாம முதல்ல காடுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அது பண்றது வந்து ஸ்ரத்தையா பண்ணணும். அது வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டா, நல்ல பிரசாதமா கைப்படாம அழகா கொடுத்துதான் நம்ம சாப்பிடணும். சரியா? அதே மாதிரி தான் பிள்ளையாருக்கும் அந்த பிரசாதங்கள்லாம் ரொம்ப பிடிச்சுதான். எல்லாத்தையும் சாப்பிட்டாராம். சாப்பிட்ட உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்துதான். என்னன்னாக்க, அடடா இது ரொம்ப டேஸ்டா இருக்கே, இந்த ஃபுட்டு வந்து நம்ம எப்படி பாதியில விட்டுட்டு எழுந்து போறது அப்படின்னு மனசே வரலையாம். நிறைய ஃபுட் இருந்துதான். அதனால என்ன பண்ணாராம், பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மூட்டையா கட்டினாராம். ஒரு பெரிய துணி எடுத்தாராம். அந்த துணிக்குள்ள லட்டெல்லாம் போட்டாராம். உள்ளுக்குள்ள டிஷ்யூ வச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். லட்டெல்லாம் போட்டாராம். போட்டுட்டு எல்லா ஸ்வீட்ஸையும் வச்சு ஒரு மூட்டையா கட்டினாராம். அந்த பக்தனுக்கு அதெல்லாம் தெரியல. பக்தனுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா, கண்ணுக்கு தெரியாது இல்லையா பிள்ளையார. நமக்கு தான் வந்து நம்ம பிள்ளையார் படத்துல வச்சிருப்போம், இல்லைன்னா ஒரு சிலையா வச்சிருப்போம். நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு ஆஃபர் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் இல்லையா. ஆனா பிள்ளையார் அங்கேயே வந்து உட்கார்ந்து சாப்பிடுறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம we are after all human beings இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அவர் வருவார். எந்த பூஜை பண்ணினாலும் கூப்பிட்டால் உடனே ஓடி வந்துடுவார். சரியா? அதே மாதிரி வந்தாராம். வந்து சாப்பிட்டுட்டு மீதி ரெஸ்ட் ஓவர் ஃபுட், ரெஸ்ட் ஓவர் பிரசாதம், அவருக்கு கொடுத்த பிரசாதம் தானே, அது எல்லாத்தையும் என்ன பண்ணாரா, அழகா ஒரு மூட்டையா கட்டினாராம். கட்டிட்டு அப்பா 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 அப்படின்னு எழுந்தாராம். தூக்கி வச்சுட்டு அழகா எல்லா மூட்டையும் எடுத்து வச்சுட்டு முதுகுல அப்படி தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாராம். எப்படி நடப்பாங்க, நமக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னாக்க நம்ம எப்படி நடப்போம், அப்பா முடியலையே அப்படிதானே போவோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கால் வைக்கிறாரு, இந்த பக்கம் ஒரு கால் வைக்கிறாரு, இந்த பக்கம் ஒரு கால் வைக்கிறாரு, அப்படியே தடுமாறி தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்கிறாராம். இதெல்லாம் நடக்கும்பொழுது நீங்க நிறைய பாத்திருப்பீங்களே, விநாயகர் சதுர்த்தியில எல்லாம் பூஜை வந்து சாயந்தர நேரத்துல தானே பண்ணுவாங்க, ஈவினிங் நைட் நேரத்துல தானே பண்ணுவாங்க. அதே மாதிரி அவருக்கு பூஜை முடிஞ்ச உடனே சாப்பிட்டு அவர் கிளம்பும் போது மிட் நைட் ஆயிடுச்சா. அவ்வளவு நேரம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு பிரசாதத்தெல்லாம். மிட் நைட் ஆகி வெளியில வராரு. அந்த வீட்டை விட்டு கிளம்பி எல்லாத்தையும் எடுத்துன்னு அப்படியே தத்தக்கா நடந்து வராராம். வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா எப்படி நடக்க முடியும்? அப்ப நடந்து வரும்பொழுது கரெக்டா சந்திரன் நிலா 3 இருக்கு இல்லையா, அவர் மேல வந்துட்டாராம். 4வது நாள் அமாவாசை கழித்து வளர்பிறையில 4வது நாள் மேல வந்துட்டாராம். மேல வந்தவர் வந்து அப்பதான் வந்திருக்காரு. விநாயகர் நடந்து வர்றத பாக்குறாரு. நம்ம பிள்ளையார் வந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்தவர் என்ன ஆயிடுச்சா, டப்புன்னு அவரால் பாரம், அதாவது அந்த கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபுட் பார்சல் எடுத்துட்டு வர்றாரு இல்லையா, அது அவரால் தூக்க முடியாம, ஏன்னா வயிறு ஃபுல்லா இருக்குல்ல, அவரால் நடக்கவே முடியல, உண்ட மயக்கம் இருக்கும் இல்லையா. அதனால என்ன பண்றாரு, டக்குன்னு கீழே விழுந்துட்டாராம். கீழே விழுந்த உடனே அவருக்கு ஃபுட்டு கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அந்த மூட்டை வந்து டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனா என்ன ஆகும், எஸ் யூஆர் ரைட், எல்லாம் கீழே செதறி போயிடுச்சான். இந்த பக்கம் ஒண்ணு ஓடுது, அந்த பக்கம் ஒரு லட்டு ஓடுது, இந்த பக்கம் ஒரு ஸ்நாக்ஸ் ஓடுது, அப்படி எல்லாம் ஓடிடுச்சான். உடனே விநாயகருக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு மூட்டை கட்டிட்டு வந்தோம், அத்தனையும் போயிடுச்சு அப்படின்னு. இருந்தாலும் அந்த நேரத்துலயும் நம்மள யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தி முத்தி பார்த்தாரா. நம்மள மாதிரியே இருக்காருல்ல பிள்ளையாரும், சுத்தி முத்தி தேடி பார்த்தாராம், யாராவது நம்மள பாக்குறாங்களா அப்படின்னு. பாக்கலன்னு உடனே டக்குன்னு எழுந்துக்கணும் இல்லையா, கீழே விழுந்தா உடனே பட்டுன்னு எழுந்துடணும், உட்காந்து அழவே கூடாது இல்லையா. எல்லாரும் யாராவது நம்மள பாக்குறாங்களான்னு யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்துடணும். அதே மாதிரி பாவ பிள்ளையார் அவ்வளோ பெரிய வயிற்ற வச்சுட்டு கையை ஊனிட்டு டக்குன்னு எழுந்துட்டாராம். எழுந்த உடனே சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரும் பாக்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டார். ஆனா ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாராம். அது யாரு அப்படின்னாக்க சந்திரன், மூன். அவர் மேல இருந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. பார்த்தாலும் சும்மா இருக்கலாம்ல, இல்லையா. அந்த நிலா என்ன பண்ணிடுச்சான், உடனே சிரிச்சுச்சான். எப்படி, ஆஹான்னு சத்தமா சிரிச்சுச்சான் நிலா.
உடனே இவருக்கு கோபம் வந்துடுச்சா, எதுக்காக சிரிக்கிற என்ன பார்த்து அப்படின்னு இப்படி முறைச்சாராம். யாருமே பார்க்கல நினைச்சிட்டு இருக்கேன், நீ மேல இருந்து என்ன பார்த்து சிரிக்கிறியா சந்திரா அப்படின்னு கூப்பிட்டாராம். உடனே இவருக்கு அதுக்கு இன்னும் சிரிப்பு தாங்கல, சந்திரனுக்கு இன்னும் சிரிப்பு தாங்கல. உடனே சொல்லித்தான், உங்களோட சாப்பிட்டு உங்க வயிறு இப்படி பாடம் அப்படி இருக்கா, அத பார்த்தேன்னா நீங்க நடந்து தத்தக்கா பத்தக்கான்னு வந்தீங்களா, அதோட கீழே விழுந்தீங்களா, உங்களை பார்த்தது எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அப்படின்னு சுத்தமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாராம் சந்திரன். உடனே நமக்கும் இப்படிதான் வரும், நமக்கு மட்டும் கோபம் வராம இருக்குமா? அப்படி சிரிச்சா நமக்கு எவ்வளவு கோபம் வரும் இல்ல. நம்ம விழுந்தா முதல்ல தூக்கி விடணும், அப்படி இல்லாம சிரிச்சா நமக்கு அப்படியே இரிட்டேட் ஆயிடும்ல. அதே மாதிரி நம்ம யாரையும் பார்த்து சிரிக்க கூடாது இல்லையா. சிரிச்ச உடனே விநாயகருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சா. என்ன பார்த்தா சிரிச்ச, நீ இனிமே வானத்தில் வராம போயிடுவ, இனிமே உன்னால வானத்துல வரவே முடியாது, பிடி சாபம் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். அவ்வளவுதான். அப்படியே சந்திரனுக்கு கைகால அப்படியே வெல 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 வெள்ளன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சான். அஜ்ஜோ என்ன மன்னிச்சிருங்கோ பகவானே, என்ன மன்னிச்சிருங்கோ, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், விநாயக பெருமானே என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி உடனே இறங்கி வந்துட்டாராம். நான் வானத்தில் வரலன்னா என்ன ஆகும், நான் ரொம்ப சந்தோஷமா எல்லோருக்கும் முழு நிலவாக அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஃபுல் மூன் டேல எல்லாம் வெளியில போய் பாருங்களேன், அப்படியே வெள்ளையர்னு இருக்கும், எல்லா இடமும் ஒரு பெரிய டியூப்லைட்டை போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா பௌர்ணமி அன்னைக்கு அம்மா அப்பாவை கூட்டிட்டு வெளியில போய் எட்டி பார்க்கணும், எப்படி இருக்கு இந்த மூனோட அழகு அப்படின்னு. கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க சரியா? அவ்வளவு அழகான சந்திரன். அந்த சந்திரனுடைய அழகு வரலன்னா என்ன பண்ணுவார் அவரு? அவரோட வேலையை நைட் டயத்துல நமக்கு எல்லாம் வெளிச்சம் கொடுக்கறது தான். அவர் வரக்கூடாதுன்ற சாபம் கொடுத்துட்டா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா போயிடும். நம்மள யாராவது முகம் காட்டக்கூடாது, வெளியிலேயே வரக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், அதுவும் டார்க் ரூம்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பயந்து போயிடுவோம் இல்லையா. அதே மாதிரிதான் சந்திரனும் ரொம்ப பயந்து போயிட்டாராம். தப்புதான் அவர் சிரிச்சது இல்லையா, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை கேலி பண்ணது தப்புதான், கிண்டல் பண்ணிருக்க கூடாது, நீங்க கீழே விழுந்ததை பார்த்து நான் சிரிச்சிருக்க கூடாது, என்ன மன்னிக்கணும் விநாயக பெருமானே அப்படி. யாரா இருந்தாலுமே சரண்டர் ஆகிட்டு பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்டாக்க நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும். நம்மளும் அப்படிதான், ஏதாவது தப்பு பண்ணினோம்னா உடனே இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி சந்திரன் கேட்டதுமே கொஞ்சமா விநாயகருக்கு கோபம் கொஞ்சமா தான் தனிஞ்சுதான், ரொம்ப தனியல, கொஞ்சமா தான் தனிஞ்சுதான். அப்ப அவர் சொன்னாராம், சரி போனா போகுது, பொழைச்சு போ விடுற, ஆனா கண்டிப்பா உனக்கு மாசத்துல பாதி நாள் 15 நாட்கள், ஒரு மாதத்தில் 30 நாட்கள்னா 15 நாட்கள் நீ தேய்பிரையாக இருப்ப, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உன்னை எல்லாரும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் முழுக்க நீ யாருக்கும் கண்ணுக்கே புலப்பட மாட்ட, இதுதான் என்னுடைய சாபம் அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் அமாவாசை வருது, அமாவாசைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாம நிலாவை பார்க்க முடியும், இந்த காரணம் தான். அது மட்டும் இல்ல, இது நடந்த நாள் சதுர்த்தி அன்னைக்கு. சதுர்த்தி அப்படிங்கிறது அமாவாசை கழித்த 4வது நாள். அந்த நாள்ல 4ஆம் பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4ஆம் பிறையில சின்னதாக நிலாவை பார்க்க முடியும். அந்த 4ஆம் பிறை அன்று, அந்த சதுர்த்தி நாளில் யாரெல்லாம் உன்னை பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவரும் துன்பத்திற்கு உள்ளாவார்கள் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தாராம் பிள்ளையார். தேவையாது? சும்மா அழகா இருக்கிறத விட்டுட்டு ஒருத்தரை பார்த்து சிரிச்சு, அதுவும் காடை பார்த்து சிரிச்சு தேவையாது? அதுக்குதான் நல்லவங்களையோ அந்த மாதிரி தெய்வ அனுகிரகம் இருக்கிறவங்களையோ நம்ம பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்படி சந்திரனையே சபித்தவர் நம்முடைய விநாயகர். தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுதான் ஆகணும். பிள்ளையார் எப்படி சந்திரனை சபிச்சாரு, எதனால 4வது பிறைய பார்க்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த பிள்ளையார் சந்திரனை சபிச்சாரே, அது அவர் எறும்ப காப்பாத்தினார். அது தெரியுமா? சந்திரன் யாரு? மேல இருக்கக்கூடியவரு. எறும்பு எது? துணூட்டு குட்டியா கீழே போகக்கூடியது. சந்திரனை சபிச்சவர் தப்பு பண்ணா சபிச்சார் இல்லையா, ஆனா அந்த எறும்பை காப்பாத்தினாராம். எனது எறும்ப பிள்ளையார் காப்பாத்தினாரா? என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கதை. பிள்ளையார் எறும்புன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? அம்மா சொல்லுவாங்க கேளுங்க. ரொம்ப ஹார்ம்லெஸ் எறும்பு, அது கடிக்கவே கடிக்காது, அது மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம அது தொந்தரவே பண்ண வேண்டாம், அது மாட்டுக்கு போகும், அது மாட்டுக்கு வரும், நம்மள எந்த தொந்தரவும் பண்ணாது, கடிக்காது, சுருக்குன்னு எல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த எறும்பு ரொம்ப சாஃப்ட், சாத்வீகமான எறும்பு. அது ஏப்பா அதை போய் பிள்ளையார் எறும்புன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க என்னைக்காவது அம்மாவை கேட்டிருக்கீங்களா? இப்ப பாருங்களேன், இந்த கதையை நீங்களே அம்மாவுக்கு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரான விஷயம். பார்வதி தேவி நம்ம பிள்ளையாரோட அம்மா இல்லையா? ஆனாலும் அம்மா
அம்மாவுக்கு வந்து எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும். நீங்க கூட பாருங்களேன், அப்பாவை நம்பி உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா வெளியில போனாலும் அம்மா வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. என்னங்க இது கொடுத்தீங்களா, என்னங்க அது கொடுத்தீங்களா, குழந்தைய வெளில விட்டுறாதீங்க, பாத்துக்கோங்க, ஜாகிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பாக்கு தெரியாதுதா? அப்பாக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். நல்லா பார்த்துட்டுனா அம்மா இல்லையா? அதனால அம்மாக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்முடைய பார்வதி தேவியும். நமக்கு எல்லாருக்கும் அம்மாவா இருக்கிறவங்க யாருன்னா நம்முடைய பார்வதி தேவி தான். இந்த பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்துதான். என்ன சந்தேகமா இருக்கும் அது அப்படின்னு கேள்வி வருது இல்ல? அது என்னன்னாக்க, நம்ம எல்லாருக்கும் படியளக்க கூடியது பரமேஸ்வரர். அதாவது நம்ம எல்லாரும் சாப்பிடுறதுக்கு நமக்கு தினமும் உணவு தரக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா சிவபெருமான். ஏன்னா இல்லையா, அம்மா தானே குக் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஆனா அம்மா குக் பண்றதுக்கு அப்பா ஏர்ன் பண்றாங்க இல்லையா? அப்பா ஏர்ன் பண்றதுக்கு அந்த மணி ஒருத்தர் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மணியை அவருக்கு கொடுக்கறதே யாருன்னாக்க காட் தான். அதனால எல்லாரும், அதாவது நம்ம மட்டும் இல்ல, ஒரு சின்ன 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 உயிரினங்கள், அதாவது 30 முக்கோடி தேவர்கள் ஆரம்பிச்சு ஓரறிவு கொண்ட உயிரினங்கள் வரைக்கும் அனைவருக்கும் அன்றாடம் உணவு கிடைக்க ஏற்பாடு செய்வது அந்த ஈசனது செயல்தான். அந்த பரமேஸ்வரனுடைய செயலால மட்டும்தான் அனைவருக்கும் உணவு கிடைக்கிறது. ஆனா இவர் இந்த வேலையை ஒழுங்கா செய்யறாரா அப்படின்னு அஸ் அ மதரா பார்வதிக்கு ஒரு டவுட் வந்துச்சா. அட நியாயமான டவுட் தானப்பா அப்படின்னு தோணுது இல்ல? ஆனா அது தப்பா. பாருங்களேன் என்ன சொல்றாங்கன்னு. இந்த பார்வதிக்கு வந்து இந்த சந்தேகம் எதுக்காக வந்துடுச்சு. உடனே சந்தேகம் வந்த உடனே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாங்க. கரெக்டா இவர் வேலை செய்யறாரா, எல்லா உயிர்களுக்கும் இவர் சரியான முறையில் உணவு கொடுக்கிறாரா, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளோட பார்வதி தேவிக்கு வந்துருச்சா. அதனால என்ன பண்ணாங்கன்னாக்க, கைலாயத்துல பாத்துருக்காங்க இந்த குட்டி குட்டி எறும்பு, கருப்பு கலர்ல குட்டி குட்டியா இருக்கும். அந்த எறும்பு எல்லாம் குறுக்க டிங் 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 ஓடிட்டே இருந்துச்சா. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்தாங்களாம். எடுத்துட்டு ஒரு கிண்ணம், ஒரு வெள்ளி கிண்ணத்தை எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு இந்த எறும்பை வந்து ஒரு 5-6 எறும்பு பிடிச்சு அந்த கிண்ணத்துல போட்டு அந்த கிண்ணத்தை அப்படி டபக்குன்னு கவுத்து வச்சுட்டாங்களாம். கவுத்து வச்சுட்டு இத பாப்போம், இதுக்கு இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எறும்பெல்லாம் எப்படி வெளியில போகும், கேஜ் மாதிரி உள்ள மாட்டிக்கும் இல்லையா? அப்ப அதால வெளியில போக முடியாது இல்ல. வெளியில போனாதானே அதுக்கு வேணுங்கிற ஃபுட் அது எடுத்துக்க முடியும். வெளியிலேயே போகாம அதை அடைச்சு வச்சுட்டா அதுக்கு எப்படி ஃபுட்டு கிடைக்கும்? சோ அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எறும்புக்கு ஈசன் எப்படி படியளப்பார், எப்படி ஈசன் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுப்பாரு, அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துதான் நம்முடைய பார்வதிக்கு. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த கிண்ணத்துல போட்டு தலைகீழா கவுத்து வச்சுட்டு வந்துடுறாங்க. ஒரு நாள் ஆயிடுச்சு. மறுநாள் இது வந்து சிவபெருமான் கவனிச்சுட்டாரு. அவர் சிரிச்சுக்கிட்டாராம். ஓ, உனக்கு இந்த டவுட்டா தேவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம். பட் நெக்ஸ்ட் டே ஆச்சு. நெக்ஸ்ட் டே ஆன உடனே பார்வதி போய் சிவபெருமான்ட்ட கேட்கறாங்க, என்ன சுவாமி, மிகச்சரியாக உங்க வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாருக்கும் ஒழுங்காக உணவளித்து கொண்டிருக்கிறீர்களா, படி அளக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்களாம். உடனே சொன்னாராம், ஆமாமா, நீ கூட 4 எறும்பு புடிச்சு போட்டு வச்சிருக்கல கிண்ணத்துல, போய் பாரு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொன்னாரு. உடனே பார்வதி தேவி தூக்கி வாரி போட்டுச்சான். சுச்சோ, நம்ம போட்டு வச்சிருக்க தெரிஞ்சிருத்தே. அப்புறம் சச்ச, அவர் யார், அவர் பரமேஸ்வரன், அவருக்கு தெரியாத விஷயம் இருக்குமா, நம்ம போய் இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், டெஸ்ட் தானே வைக்கிறாங்க, அப்ப தெரிஞ்சுக்கணுங்க. குடுகுடுன்னு வேகமா போய் அந்த கிண்ணத்தை எடுத்து பார்த்தாங்களாம். கிண்ணத்தை எடுத்து பார்த்தா இவங்க புடிச்சு போடும்போது அந்த எறும்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி எறும்பு ரொம்ப பிரிஸ்கா ஓடிட்டு இருந்ததான். ஒண்ணு இப்படி போதான், ஒண்ணு அப்படி போதா, ஒண்ணு டான்ஸ் ஆடுதான். அதுல ஒரு எறும்பு நின்னு திரும்பி பாக்குதான் பார்வதி. நான் எப்படி இருக்கேன் பத்தியா, ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு பாக்குதான். இதை பார்த்த உடனே பார்வதிக்கு ஆச்சரியம் தாங்கலையாம். என்னடா அது இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே பார்க்கும்போது அந்த பாத்திரத்துல வந்து 2-3 பருக்கை ஒட்டி இருந்ததாம். அப்ப இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, சரி இந்த பருக்கைய சாப்பிட்டு இருக்கு இந்த எறும்பு, அதனாலதான் வந்து இவ்வளவு தெம்பா தில்லா இருக்கு. கரெக்ட் தான், நம்ம சுவாமி வந்து சொன்னது கரெக்ட் தான். அவர் வந்து எல்லோருக்கும் படி அளக்கிறார், அதுங்கிறது உண்மைதான். அழகா வந்து அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய எறும்புகளுக்கும் அவரு உணவு கொடுத்திருக்காரு. பெருமாளை போய் நம்ம வந்து தவற நினைச்சிட்டோமே, தப்பு இல்லையா அது, அடடா மகா பெரிய பாவம் பண்ணிட்டோமே, சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு அந்த நிமிஷமே ஃபீல் பண்றாங்களாம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அது உடனே ரியலைஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அது நம்ம மத்தவங்க சொன்னாலும் நம்ம அதை கண்டிப்பா ஏத்துக்கணும். பார்வதி வந்து நினைச்சுக்கிறாங்களாம். நினைச்ச உடனே சிவபெருமான் கிட்ட போறாங்க. போய், சுவாமி என்ன மன்னிச்சிடணும், நீங்க
இந்த மாதிரி நான் உங்களை தவறா நினைச்சுட்டேன், இந்த மாதிரி அங்க போய் பார்த்தேன்னா அந்த கிணத்துக்குள்ள வந்து அந்த எறும்பெல்லாம் ரொம்ப பிரிஸ்கா ஓடிக்கிட்டே இருந்தது, நான் உங்களை தான் நான் தவறா நினைச்சிட்டேன், என்ன மன்னிக்கணும், நான் அப்படி நினைச்சிருக்க கூடாது, நீங்க ஜெகத் ரட்சகர் இல்லையா, நீங்க எல்லோருக்கும் உங்களுடைய பணியை செய்கிறீர்கள், உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் சரி சரி, உன் பையன் இருக்கான்ல விநாயகன், அவனை போய் பாரு, அவனை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமட்டு திருப்பி சிரிச்சாராம் சிவபெருமான். இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. எதற்காக இவர் இப்படி சிரிக்கிறாரு, சும்மாவே இப்படி சிரிக்க மாட்டாரு, எதுக்கோ சிரிக்கிறாரே அப்படிங்கிற எண்ணத்தோட வேக வேகமா போய் விநாயகா விநாயகா எங்கப்பா இருக்க கணபதி அப்படின்னு தேடிலே போறாங்க. அங்க போனா நம்ம பிள்ளையார் ரொம்ப சேடா அப்படி உட்காந்துருக்காராம். என்னன்னா அவர் தொந்தி எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா, அது தொந்தி ஒட்டி போயிருந்துதான். அதை பார்த்ததுமே இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சான். ஐயோ என் பையனுக்கு இப்படி இருக்கவே இருக்காது வயிறு, எனது இது வயிற்றுல ஒண்ணுமே இல்லையே, இப்படி ஒட்டி இருக்கே அப்படின்னு பார்த்தோம். என்னாச்சுப்பா ஏன்பா அப்படி இருக்க அப்படின்னு கேட்டாராம். அம்மா எனக்கு சாப்பாடே கிடைக்கலம்மா, நான் வந்து ரொம்ப டல்லா இருக்கேம்மா, எனக்கு ஃபுட்டே இல்லம்மா, நான் பசியில பட்டினியில வாடிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு உடனே தூக்கி வாரி போட்டுருச்சான். ஏன்பா 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 சாப்பிடல நீ, உனக்கு நான் இதுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குமே அப்படின்னாங்களாம். எங்கம்மா எனக்கு சாப்பாடு கிடைச்சதுமா, நீங்க என்ன பண்ணீங்க, அப்பாவை சந்தேகப்பட்டீங்க. அப்பா யாரு, இந்த ஜகத்துக்கே ரட்சகர், இந்த உலகத்தையே காக்கக்கூடியவர், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் படியளக்கக்கூடியவர் நம்முடைய ஈசன், அவரை நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்க. அம்மா ஏதாவது தப்பு பண்ணினா அந்த தவறை வந்து தனையன் பையன் தானமா ஏத்துக்கணும், நீங்க பண்ண தப்பிற்காக நான் தானமா அந்த பொறுப்பை ஏத்துக்கணும், அதனால நீங்க பண்ண தப்பினுடைய பரிகாரத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா தவறே பண்ணாத அந்த சின்ன சின்ன உயிரினங்கள், அந்த எறும்புகளை போய் நீங்க சிறைப்பிடிச்சு வச்சுட்டீங்களே, அதுங்களை போய் ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுட்டீங்களே, தப்பு இல்லையாம்மா, பாவம் அதுங்க என்னம்மா பண்ணும், நீங்க பண்ண தப்பு இருக்கு, அதுவும் உணவு கொடுக்காம அதை உள்ள போட்டு வைக்கிறது தவறு இல்லையாம்மா, அந்த தவறுக்காக பனிஷ்மெண்ட்டை நான் ஏத்துண்டேன், அதனால எனக்கு நீங்க கொடுத்த உணவை வந்து அந்த எறும்புகளுக்கு நான் கொடுத்தேன். எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்க, பிள்ளையாரோட கருணை பாருங்க எந்த அளவுக்கு உதவி இருக்காரு அப்படின்னு. அந்த உணவை, எனக்கு நீங்கள் கொடுத்த உணவை நான் அந்த எறும்புகளுக்கு கொடுத்தேன், அதனால எனக்கு சாப்பாடு இல்லம்மா. பிள்ளையாருக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும், அத்தனை சாப்பாடெல்லாம் அந்த எறும்பு சாப்பிடுமா, எப்படி இருக்கு அவருக்கு எவ்வளவு பெரிய தொந்தி. அவர் சொல்றாராம், எனக்கு கொடுத்த உணவை எறும்பிற்கு கொடுத்ததுனால எறும்பு வந்து அந்த உணவை எடுத்துக்கொண்டது, அது கொடுத்ததுனால நான் சாப்பிடலை, அதனால எனக்கு பட்டினி ஆயிடுச்சு, என்னுடைய வயிறு ஒட்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் பார்வதி தேவிக்கு புரிந்ததாம், ஆஹா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த குழந்தை வந்து பட்டினி இருந்திருக்கு, தெய்வங்கள் பட்டினி கிடந்தால் அகில உலகமும் அல்லவா பட்டினி கிடக்கும் இல்லையா. அதனால சிவபெருமான் கிட்ட திரும்பி போனாங்களாம். அப்ப சிவபெருமான் சொன்னாராம், என் மீது தெய்வத்தின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை என்பது மிக பெரியது, தெய்வத்தை சந்தேகமே படக்கூடாது, கண்டிப்பா எனக்கு கொடுப்பார், கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கைக்கு ஈடு இணையாக எந்த பூஜையோ வழிபாடோ கிடையாது அப்படின்னாராம். நீங்க என்ன பூஜை வேணா பண்ணுங்க, என் மேல நம்பிக்கை வைக்காமல் நீங்க பண்ணக்கூடிய பூஜை எதற்குமே பலனளிக்காது. இத வந்து எல்லோருக்கும் புரிய வைப்பதற்காகத்தான் சின்ன ஒரு கேம் ஆடினோம் நாங்க அப்படின்னு சொன்னாரா சிவபெருமானும் விநாயகரும். சோ விநாயகருடைய இந்த பிள்ளையார் எறும்பு வந்த கதை, அதிலிருந்துதான் அந்த கருப்பு எறும்புக்கெல்லாம் என்ன பேர் கொடுத்தாங்கன்னாக்க பிள்ளையார் எறும்பு அப்படின்னு பேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். இந்த பிள்ளையார் எறும்பு வந்த கதையை நாம தெரிந்து கொண்டோம். இதுல இருந்து நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சது இல்லையா, மறந்துடவே கூடாது. கண்டிப்பா இறைவனின் மீது முழு நம்பிக்கை நமக்கு வேண்டும், அதுதான் கண்டிப்பா காட் என்ன காப்பாற்றுவார், கண்டிப்பா காட் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு முழு மனதோடு ஆத்மார்த்தமாக நம்ம நம்பி அவரை வழிபட வேண்டும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கதையின் மூலமாக. இப்படிதான் பிள்ளையார் எறும்பு கதை பிறந்தது. சூப்பரான அடுத்த கதையோட சந்திக்கலாமா? அது வரைக்கும் டாடா, பாய் பாய் குட்டீஸ். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.